வணக்கம். என் பேர் டாக்டர் சுசித்ரா. இன்றைக்கி கமெண்ட் செக்ஷனில் வந்து சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல போகிறேன். ரைட் பிக் டோவில் பெயின் இருக்குது, அதாவது வலது காலில் பெருவிரலில் வலி இருக்குது, டைட்டாக இருக்குது, 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பாப் பண்ணும் போல் இருக்குது, அதாவது சொட குடைக்கணும் போல் இருக்குன்னு எழுதியிருக்காங்க. பார்க்காம சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா எத்தனை நாள் உங்களுக்கு இருக்குதுன்னு தெரியல எனக்கு. இல்லை செவப்பாக இருந்ததா, வீங்குச்சா, பயங்கரமாக வலிச்சுதா, அதாவது துணி பட்டாலே வலிக்கும் சில பேருக்கு, அந்தளவுக்கு மோசமாக இருந்ததா, அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா பிக் டோவில், அதாவது பெருவிரலில் கவுட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது, ஆண்களுக்கு மெயினாக. ஸோ அந்த மாதிரி கவுட்டாக இருந்ததுன்னா வந்து நீங்கள் டாக்டரை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி யூரிக் ஆசிட் என்ன பண்ணணும் எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஆனால் வந்து ரொம்ப நாளாக இருக்குது, நீங்கள் யாரையுமே பார்க்காம நெட்டில் போடுறீங்க அப்படின்னா கவுட்டாக இருக்க வாய்ப்பு குறைச்சலாக இருக்குது. ஏன்னா கவுட் வந்து பயங்கர பெயின்ஃபுல்லாக இருக்கும், டாக்டர் போய் பார்த்துருவாங்க எப்படியும். ஸோ அதனால் உங்களுக்கு கவுட்டாக இருக்கலாம், ஆனால் இல்லைன்னா தேய்வாக இருக்கலாம், ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ், அதுவும் டாக்டரை போய் பாருங்கள். ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணுவீங்களான்னு கேட்டிருக்கேன். இல்லை, பண்ண மாட்டேன். என்னோடய பாலிகிளினிக் நம்பர் வந்து 9884010027. இந்த ஒரு நம்பர் தான் தரப்போகிறேன் உங்களுக்கு, வேறு எந்த நம்பரும் தரப்போகிறதில்ல. அண்ணா நகரில், சென்னையில் இருக்குது. விட்டமின் B12 லெவல் 1114 இருக்குது. இது வந்து நான் பி காம்ப்ளெக்ஸ் இன்னும் கண்டினியூ பண்ணுவோம், மல்டிவிட்டமின் மாற்றலாமான்னு கேட்டிருக்காங்க. இது ஹையாக தான் இருக்குது, அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு பி காம்ப்ளெக்ஸ் நிறுத்திட்டு மல்டிவிட்டமின் மாத்திரைக்கு மாற்றிக்கோங்க. ஹைலி சென்சிட்டிவ் சிஆர்பி வந்து 2.5 இருக்குது. இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஆர்ட்ரிஸான்னு கேட்டிருக்காங்க, எப்படி லோவர் பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. ஹெச்எஸ் சிஆர்பின்றது வந்து இன்ஃபெக்ஷனில் ஜாஸ்தியாகும், அதாவது கிருமிகள் இருந்தாலும் ஜாஸ்தியாகும். இது வந்து இன்ஃப்ளமேஷன்லேயும் ஜாஸ்தியாகும். அதாவது இன்ஃப்ளமேஷன்றது வீக்கம், அந்த வீக்கம் வந்து எங்கே வேணால் இருக்கலாம், அதாவது உடம்புல எந்த பகுதி வந்து தேவையில்லாமல் வீங்குச்சுன்னா அது இன்ஃப்ளமேஷன். ஸோ இப்போ ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்து ஜாயிண்ட்டுக்குள்ளே வீங்கும், அந்த மாதிரி. ஆனால் நிறைய இடத்துல வீங்கலாம். ஸோ அதனால் இப்போ வந்து அந்த சிஆர்பி வந்து எதனால் ஜாஸ்தியாச்சுன்னு தெரிந்தால் தான் அதை ட்ரீட் பண்ண முடியும். நீங்கள் ஆர்ட்ரி பற்றி கேட்டிருக்கிறதுனால ஒருவேளை ஆர்ட்ரைட்டிஸ் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கான்னு தெரியல. இப்போ டக்கையாசிஸ் ஆர்ட்ரைட்டிஸ் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதில் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு அந்த சிஆர்பி அதனால் ஜாஸ்தியாகும். பட் எப்படி லோவர் பண்ணுறதுன்னா எதனால் ஜாஸ்தியாச்சுன்னு தெரிஞ்சால் அதுக்கு தகுந்த மாதிரி லோவர் பண்ணலாம். வணக்கம்.